ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து கொலக்கட்டை தாங்க உங்களுக்காக செஞ்சேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, நம்ம வீடியோவில் மொத வரணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொலக்கட்டை உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு எனக்கு ஆசை. இங்கே எப்படி பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். அரிசி மாவு, அதில் ஒரு கிளாஸ் பால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்நியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு சிறிகை உப்பு போட்டுக்கிடுங்க, சரியா? மாவை நல்லா நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு நல்லா சாஃப்டாயிரும். ஏன்னா நம்ம நல்ல வெந்நியில் அதை மாவு வந்து பிசைறதுனால மாவு நல்லா சாஃப்டாயிருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுங்க, சரியா? அப்புறம் வந்து பூரணம்க்கு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கடையில் விற்கும் இல்லையா, இல்லைன்னா கருப்பட்டி, நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிடுங்க. தேவையான அளவு ஏலக்காவும் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பூரணம் ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் கொலக்கட்டை அச்சில் வந்து நெய்யை தடவி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஷேப் நல்லா நீட்டாக அழகாக வரும், சரியா? 60 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இதை ஷோ பண்ண என்னால் முடியலைங்க. அதனால தான் இதை நான் பேசி போட்டிருக்கேன், சரியா? இதே மாதிரி நீங்கள் கொலக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கும் நான் ஒரு ஸ்வீட் உங்களுக்கு வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், சரியா? அதுவும் செஞ்சு நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், சரியா? மூத்தக்கு ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. நான் வந்து இதை வேக வைக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மோதக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ் வந்து மற்ற மாவில் வந்து டிப் ஆகாது. வேறு ஒன்றும் இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாய்.